இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தானம் தர்மம் பண்ணுவதில் முன்னோடிகளா இருந்தார்கள். और यीशु और उसके शिष्य दान करने में वो एक उदाहरण की तरह थे. அதனால தான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க. इसलिए ये शब्द वहाँ इस्तेमाल करते हैं. இவர்கள் வாழ்கிறதே தான தர்மம் பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ये जो जी रहे वो दान से ही जी रहे हैं. ஆனாலும் கூட लेकिन फिर भी அதன் நடுவிலும் தன்னிடத்தில் இருக்கிறதை ஏழைகளுக்கு இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மனப்பான்மை இயேசுவும் அவருடைய சீஷர்களுக்கும் இருந்தது. लेकिन उसके बीच में भी उनके पास रहने वाले कुछ चीजों से ही दान दूसरों कंगालों को करने कर एक दिल था. அதைத்தான் பின்னாட்கள் அப்போஸ்தல நாட்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது उसे प्रेरित को दिनों में अगर देखेंगे तो தரித்திரரை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. तो कंगालों का भूलना मत कर वो बोलते हैं. அப்போஸ்தலர்கள் மற்ற தேசங்களுக்கு ஊழியர்களை அனுப்பும் பொழுது प्रेरितों को दूसरे देश में भेजते समय சில கட்டளைகளை கொடுப்பாங்க. कुछ आज्ञाएं देते हैं. அதுல ஒன்று என்ன தெரியுமா? उसमें एक क्या है? நீங்கள் தரித்திரரை மறக்க கூடாது. आपको कंगालों को नहीं भूलना है. நீங்க அவங்களை நினைவுல வைக்கணும்.